அனைவருக்கும் இனிய வந்தனங்கள். இலங்கை தேசிய கல்வி நிறுவனமும் கல்வி அமைச்சும் இணைந்து குருகுல நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்று உங்களுடன் கலந்துரையாட இருப்பது புள்ளி விவரவியல் முறைகள். செய்முறை புவியியலிலே தரம் 13 செய்முறை புவியியலிலே புள்ளி விவரவியல் முறைகள் என்பது ஒரு முக்கியமான ஒரு பாட அலகாக காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே பரீட்சையிலே புள்ளி விவரவியல் முறைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே புள்ளி விவரவியல் முறைகள் சார்ந்த நுட்பங்களை உங்களோடு பகிரலாம் என்று நினைக்கின்றேன். 13ஆம் தரத்திலே 5.3 புவியியல் தரவுகளும் தகவல்களும் தேர்ச்சியாக தரவுகள் மற்றும் தகவல்களை பகுப்பாய்வு செய்வதற்கும் விவரணப்படுத்துவதற்கும் முன்வைப்பதற்கும் புள்ளி விவர நுட்பங்களையும் வரைவு முறைகளையும் பயன்படுத்துவர். தேர்ச்சி மட்டம் 5.3 புள்ளி விவரவியல் நுட்ப முறைகளை பயன்படுத்தி தரவுகளை பகுப்பாய்வு செய்து விவரணப்படுத்துவர் எனும் தன்மையிலே அமைகின்றது. அந்த வகையிலே புள்ளி விவரவியல் முறைகள் அதிலே நாங்கள் பார்க்க இருப்பது தரவுகளை ஒழுங்கமைத்தலும் அட்டவணைப்படுத்துதலும். தரவு என்பது ஆய்வாளன் ஒருவனினால் ஆராய்வதற்கும் அல்லது பகுப்பாய்வு செய்வதற்கும் சேகரிக்கப்படுகின்ற விவரங்களும் புள்ளி விவரங்களும் தரவுகள் எனப்படுகின்றன. ஒரு ஆய்வாளன் ஒருவரினால் ஏதாவது தேவை கருதி அவனால் சேகரிக்கப்படுகின்ற புள்ளி விவரங்கள் தரவுகள் அனைத்தும் தரவுகள் எனப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த புள்ளி விவரவியலில் எண்ணில் அல்லது இலக்கத்தில் அமைந்த தரவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. புள்ளி விவரவியலில் எண்ணில் அல்லது எழுத்தில் அமைகின்ற இந்த தரவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதனை நாங்கள் தனித்தனியே எடுத்து நோக்குகின்ற பொழுது கருத்தொன்றை பெற முடியாது. மாறாக அவற்றை ஒழுங்கு முறையில் வரிசைப்படுத்தி, அது ஏறு வரிசையாக இருக்கலாம், இறங்கு வரிசையாக இருக்கலாம், அந்த வகையிலே ஒழுங்குபடுத்தி புள்ளி விவர முறைகளை பயன்படுத்தி சீரான முறையில் அவற்றை நாங்கள் செய்கின்ற பொழுது ஒரு கருத்தினை பெற முடிவதோடு பகுப்பாய்வுக்கும் உட்படுத்த முடிகின்றது. சிறப்பாக ஒரு ஆய்வாளர் ஒருவரினால் தரவுகள் சேகரிக்கப்படுகின்ற பொழுது அத்தரவுகளை ஒரு தனி தரவாக பார்க்கின்ற பொழுது ஒரு கருத்தினை பெற முடியாது. மாறாக சேகரிக்கப்படுகின்ற தரவுகளை ஒரு ஓர்டரிலே ஒழுங்குபடுத்தி வரிசை கிரமமாக ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது தரவினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது என நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே இவ்வாறு சேகரிக்கப்படுகின்ற தரவுகளை நாங்கள் ஏறு வரிசையிலோ இறங்கு வரிசையிலோ நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியும். அவ்வாறு ஒழுங்குபடுத்துகின்ற வேளையிலே அவற்றை நாங்கள் அட்டவணைகள் மூலமாக நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம். அந்த வகையிலே இந்த அட்டவணையானது ஒரு ஆய்வாளனால் சேகரிக்கப்படுகின்ற இந்த தரவுகள் அட்டவணைப்படுத்துகின்ற பொழுது அந்த அட்டவணையானது 2 விதங்களிலே அமைகின்றது. ஒன்று தனியால் மீளுரன் பரம்பல் அட்டவணை, இரண்டாவது கூட்டமாக்கப்பட்ட மீளுரன் பரம்பல் அட்டவணை. வடிவாக பிறர் கவனிக்க வேண்டும். முதலாவது, அதாவது ஆய்வாளினால் சேகரிக்கப்படுகின்ற தரவுகளை நாங்கள் அட்டவணைப்படுத்துகின்ற பொழுது 2 முறைகளில் நாங்கள் அவற்றை அட்டவணைப்படுத்தலாம். ஒன்று தனியால் மீளுரன் பரம்பல் அட்டவணை, இரண்டாவது கூட்டமாக்கப்பட்ட மீளுரன் பரம்பல் அட்டவணை. தனியால் மீளுரன் பரம்பல் அட்டவணை என்பது ஒரு ஆய்வாளன் தன்னுடைய ஆய்வு நோக்கத்துக்காக தரவுகளை சேகரிக்கின்ற பொழுது அவற்றை ஆய்வு களத்திற்கு சென்று பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்தி சேகரிக்கின்ற பொழுது அவைகள் ஒழுங்கின்றி காணப்படலாம், ஏற்றங்கள் இறக்கங்களை கொண்டதாக காணப்படலாம். அந்த நேரத்திலே ஒரு ஆய்வினை முன்னெடுக்கின்ற வேளையிலே என்ன நோக்கத்திற்காக அந்த ஆய்வாளன் தன்னுடைய ஆய்வினை மேற்கொள்ளுகின்றானோ ஆய்வு சம்பந்தமாக பெற்றுக்கொண்ட தரவுகளை ஒரு தனியான தன்மையில் ஒரு கூட்டமாக்கப்படாத வகையிலே ஒவ்வொரு தரவுகளாக அந்த ஆய்வாளன் ஒழுங்குபடுத்தி கொண்டான் என்று சொன்னால் அது தனியால் மீளுரன் பரம்பல் அட்டவணை எனப்படும். அடுத்ததாக கூட்டமாக்கப்பட்ட மீளுரன் பரம்பல் அட்டவணை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறைகளுக்குள்ளே
ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கைக்குள்ளே சேர்ந்ததாக ஒன்றிலிருந்து மற்ற எண் வரை மற்ற தரவு வரை உள்ளுக்குள் அமைகின்ற சிறப்பாக அந்த பகுப்பாய்டைகளுக்குள் அடங்குகின்ற அந்த தரவுகளை கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல் அட்டவணை என்று நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதிலே தனியால் மீடுரன் பரம்பல் அட்டவணையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆய்வாளன் ஒருவனால் சேகரிக்கப்படுகின்ற தரவுகளை ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ தனித்தனியாக காட்டுவது. ஆய்வாளன் தரவினை சேகரிக்கின்றான். சேகரிக்கப்பட்ட தரவுகளை ஒழுங்கு முறையில் சிறியதில் இருந்து பெரியது வரை ஒரு ஒழுங்கான தன்மையில் ஏறு வரிசையான தன்மையில் ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது அது தனியால் மீடுரன் தனித்தனியாக சேர்ந்து கூட்டாக நோக்காது தனித்தனியாக அந்த தரவினை ஆய்வாளன் நோக்குகின்ற பொழுது அது தனியால் மீடுரன் பரம்பல் அட்டவணை எனப்படுகின்றது. உதாரணமாக ஒரு வகுப்பறை ஒன்றிலே 25 மாணவர்கள் கல்வி கற்கின்ற சூழ்நிலையிலே நடைபெற்ற பரீட்சையிலே அவர்கள் பெற்ற புள்ளிகளை நாங்கள் உதாரணமாக கொண்டோமானால் இந்த அட்டவணையிலே நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது 19 என்பது குறைந்த தரவாகவும் 88 என்பது உயர்ந்த தரவாகவும் காணப்படுகின்றது. எனவே இந்த 19 தொடக்கம் 88 இலக்கங்களை கொண்ட 25 மாணவர்களுடைய புள்ளிகளை நாங்கள் ஒழுங்குமுறையிலே நாங்கள் ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது அந்த ஒழுங்கு வரிசையானது பின்வருமாறு காணப்படும். அது நாங்கள் இந்த அட்டவணையை பார்க்கின்றோம். அதிலே முதலாவதாக 19, இரண்டாவதாக 29, மூன்றாவதாக 33, அடுத்ததாக 36, 37, 40 என்கின்ற தன்மையிலே ஒரு சீரான தன்மையிலே ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே காணப்படுகின்ற பொழுது இவை ஒழுங்கமைந்த தனியால் மீடுரன் பரம்பல் அட்டவணை என்று சொல்லப்படுகின்றது. சில வேளைகளிலே மாணவடியாக இந்த அட்டவணையை பார்க்க வேண்டும். இங்கு ஒவ்வொரு தரவுகளும் 25 மாணவர்கள் பெற்ற தரவுகள் புள்ளிகள் ஒவ்வொன்றும் தனித்தனி புள்ளியாக காணப்படுகின்றன. மாறாக சில வேளைகளில் 2-3 மாணவர்கள் சமனான புள்ளிகளை பெறுவார்கள். அவ்வாறு பெறுகின்ற பொழுது உதாரணமாக ஒரு எக்ஸ் என்கிற மாணவன், Y என்கிற மாணவன், Z என்கிற மாணவன் 3 மாணவர்களுமே சமனான புள்ளிகளை பெறுவார்களேயானால் உதாரணமாக எக்ஸ் என்கிற மாணவன் பெற்ற புள்ளி 29, Y என்கிற மாணவன் பெற்ற புள்ளியும் 29, Z என்கிற மாணவன் பெற்ற புள்ளியும் 29 என்று காணப்படும் என்று சொன்னால் இங்கு வடிவாக பார்க்க வேண்டும். 29க்கு அடுத்ததாக அடுத்த 29 நாங்கள் இங்கு கொண்டு வர வேண்டும். பிறகு அடுத்த புள்ளியாகிய இந்த 29 புள்ளியையும் நாங்கள் இங்கு கொண்டு வர வேண்டும். இவ்வாறு சில வேளைகளில் அந்த தரவு தொகுதியிலே என்ன நோக்கத்துக்காக எந்த தரவுகள் பெற்றுக்கொள்ளப்படுகிறதோ அத்தரவுகள் சமனான தன்மையில் காணப்படுமையானால் அந்த தரவுகள் சமனான முறையிலே எந்த ஒழுங்கிலே வர வேண்டுமோ அது எத்தனை தடவை வந்தாலும் 2 முறை வந்தால் என்ன, 3 முறை வந்தால் என்ன, அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அவற்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தி காட்டுகின்ற பொழுது அது தனியால் மீடுரன் பரம்பல் அட்டவணை என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இந்த அட்டவணையை நாங்கள் இவ்வாறு தனித்தனியே பார்ப்பதை விட கூட்டமாக்கப்படும் தன்மையில் நாங்கள் நோக்கலாம். இலகுவாக விளங்கிக் கொள்ளும் தன்மையிலே நாங்கள் முன்வைப்பதற்காக ஒரு ஆய்வாளனால் சேகரிக்கப்படுகின்ற தரவுகளை நாங்கள் தனித்தனியாக காட்டுகின்ற முறையும் காணப்பட்டாலும் இலகுவான முறையிலே எந்த ஒரு வகுப்புக்குள் அடங்குகிறது என்பதை அறிவதற்காக வேண்டி கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல் அட்டவணையானது பயன்படுத்தப்படுகின்றது. அந்த வகையிலே கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல் அட்டவணை ஒன்றை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது வடிவாக பார்க்க வேண்டும். சில படிமுறைகள் காணப்படுகின்றன. ஒரு அட்டவணை ஒன்றை நாங்கள் பயன்படுத்தி கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல் அட்டவணை ஒன்றை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது அதிலே சில படிமுறைகள் காணப்படுகின்றன. அந்த படிமுறையிலே முதலாவது படிமுறை தரவு தொகுதியிலே இருக்கக்கூடிய உயர் பெருமானத்தையும் தரவு தொகுதியில் காணப்படுகின்ற இழிவு பெருமானத்தையும் இனங்கண்டு இரண்டினுடைய வீச்சினை கணிக்க வேண்டும்.
வீச்சு என்பது இங்கே பாருங்கள் தரவு தொகுதியின் உயர் பெறுமதி, இரண்டாவது தரவு தொகுதியின் இழிவு பெறுமதி. நாங்கள் முதல் பார்த்தோம் தரவு தொகுதியிலே உயர்ந்த புள்ளியாக இருப்பது 88, இழிவு பெருமானமாக இருப்பது 19. எனவே அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் தரவு தொகுதியிலே உயர் பெறுமதி 88, இழிவு பெறுமதி 19. வீச்சு என்று கணிக்கின்ற பொழுது உயர் புள்ளி பெறுமதியில் இருந்து இழிவு பெறுமதியை கழிக்கின்ற பொழுது வரக்கூடிய பெறுமதி 69. எனவே இந்த 69 புள்ளியை நாங்கள் வைத்துக்கொண்டு அந்த ஆய்வாளனால் எத்தனை வகுப்புகளாக அந்த ஆய்வாளன் அந்த அட்டவணையை தயாரிக்க விரும்புகின்றானோ அந்த அடிப்படையில் அந்த மீடுரன் பரம்பல் அட்டவணையானது அமையும். சிறப்பாக இங்கு பாருங்கள் வகுப்புகளின் எண்ணிக்கையின் தேவைக்கேற்ப வீச்சினை வகுக்க வேண்டும். சிறப்பாக அடுத்ததாக பாருங்கள் நாங்கள் பார்த்தோம் வீச்சினை கணித்த பொழுது 69 என்று வந்தது. இந்த 69 நாங்கள் வைத்துக்கொண்டு வீச்சினை வைத்துக்கொண்டு ஆய்வாளன் ஒருவன் 7 வகுப்புகளாக இந்த அட்டவணையை தயாரிக்க விரும்பினால் அந்த 60 பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வீச்சினை 7னால் பிரிக்க வேண்டும். அதை குறித்த ஆய்வாளன் எத்தனை வகுப்புகளாக பிரிப்பதற்கு உத்தேசிக்கிறானோ நினைக்கின்றானோ அந்த எண்ணிக்கையினால் கிடைக்கப்பெறுகின்ற வீச்சினை கழிக்கின்ற பொழுது இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் 69ஐ 7ஆல் வகுக்கின்ற பொழுது 7 9 63, மிச்சம் 6, சைவரை சேர்த்து விட்டால் 60, 7 8 56, மிச்சம் 4. அப்ப 40க்குள் 7ங்கிறது 7 5 35. ஆகவே 9.85 வருகிறது. அந்த வகையிலே 9.8 என்று வந்தபடியினால் அதை நாங்கள் முழு பெருமானமாக கருதி அந்த இடைவெளியை நாங்கள் வகுப்பினுடைய இடைவெளியை நாங்கள் 10 என்ற தன்மையில் வரும் வரையில் வருமாறு நாங்கள் ஒரு அட்டவணையை நாங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இவ்வாறு 10 என்கின்ற தன்மையிலே இடைவெளியை வகுப்பு இடைவெளியை வைத்து நோக்குகின்ற பொழுது அந்த ஆய்வாளனால் சேகரிக்கப்பட்ட ஒரு வகுப்பறையிலே மாணவர்கள் 25 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளியின் அடிப்படையை வைத்துக்கொண்டு அவற்றை அந்த ஆய்வாளன் 10 என்கிற இடைவெளியில் 7 வகுப்புகளாக பிரிக்க முற்படுகின்ற பொழுது நாங்கள் முதல் பார்த்தோம் தரவு தொகுதியிலே இழிவு பெறுமதி 19 இருந்தது. எனவே 19 தொடக்கம் 10 என்கிற அந்த இடைவெளி அந்த 10 என்கிற கூட்டுத்தொகையை பார்க்கிற பொழுது இந்த பெறுமதி வருகிறது. 19 தொடக்கம் 28 என்பது முதலாவது வகுப்பு. பிறகு 29 தொடக்கம் 38 என்கிறது இரண்டாவது வகுப்பு. பிறகு 39 தொடக்கம் 48 என்பது அடுத்த வகுப்பு. இப்படியே 10 இலக்கத்தை இடைவெளியாக கொண்டு இங்கு 1 2 3 4 5 6 7 வகுப்புகள் இங்கு வந்துவிட்டன. இது அடுத்த ஒரு படிமுறையாக காணப்படுகிறது. முதலாவது படிமுறை அந்த தரவு தொகுதியிலே உயர் பெறுமதியை கணிக்க வேண்டும். இரண்டாவது முறை தரவு தொகுதியிலே இழிவு பெறுமதியை கணிக்க வேண்டும். மூன்றாவது முறை இரண்டினுடைய வீச்சினை கணிக்க வேண்டும். நான்காவது முறை வீச்சினை கண்ட பிற்பாடு அந்த ஆய்வாளனால் எத்தனை வகுப்புகள் தேவையோ அந்த வகுப்பினால் வீச்சினை கழிக்கின்ற பொழுது வகுப்பினுடைய இடைவெளிகள் எத்தனையாக இருக்க வேண்டும் என்று வரும். அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அந்த எம்மால் கணிக்கப்பட்ட இந்த அட்டவணையிலே 10 இடைவெளிகள் வந்த பொழுது 19 தொடக்கம் 28, 29 தொடக்கம் 38, 39 48, இப்படியே மொத்தமாக 88 என்கிறது இறுதி புள்ளியாக இங்கு வந்து விட்டது. இப்பொழுது நாங்கள் அடுத்த வகையில் நாங்கள் பார்க்க வேண்டும், ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் உரிய வரவு குறிகள் எத்தனை. நாங்கள் பார்த்தோம் அந்த மொத்தமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட 25 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த புள்ளிகளிலேயே 19 தொடக்கம் 28 வரையிலான அந்த பெருமானங்கள் வந்தது.
மாணவர்கள் இந்த அட்டவணையை அவதானிக்கின்ற பொழுது இங்கு 19 சிறப்பாக நாங்கள் பார்க்க வேணும். முதலாவது வகுப்பாயிடை 19 தொடக்கம் 28. அப்ப இங்க பாருங்கள் 19 என்பது ஒரு தடவை வந்து விட்டது. அப்ப நாங்கள் இங்கு வரவு குறி ஒன்று இப்படியே இட வேண்டும். பிறகு 29 நாங்கள் இங்கு வெட்டிய பிற்பாடு 29 அடுத்த வகுப்பாயிடைக்குள் இங்கு வர வேண்டும். அப்பொழுது நாங்கள் இப்படியே நாங்கள் அந்த வரவு குறியை போட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு தரவுகளும் எந்த வகுப்புக்குள் வருகின்றதோ அந்த வகுப்புக்குள் வரவு குறிகள் மூலமாக இட்டு மொத்தமாக இறுதியாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், மாணவர்களே வடிவாக இந்த அட்டவணை அவதானியுங்கள். அந்த வகையிலே முதலாவது வகுப்பாயிடைக்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட வரவு குறி 1, இங்கு மீடுரன் 1. இரண்டாவது 29 தொடக்கம் 38 வரையிலான வகுப்பாயிடைகளுக்கு வந்த வரவு குறிகள் 4. அடுத்ததாக மூன்றாவது 39 தொடக்கம் 48 என்கிற வகுப்பாயிடைகளுக்குள் அடையாளப்படுத்தப்பட்ட வரவு குறிகள் 2, மீடுரன் 2. இவ்வாறு ஒவ்வொரு வகுப்பாயிடைகளுக்கும் கிடைக்கப்பெற்ற வரவு குறிகள் பதிவு செய்யப்பட்ட பிற்பாடு அந்த வரவு குறிகளை எண்ணி இங்கு நாங்கள் மீடுரனாக போட்டுக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் இங்கு ஒரு அவதானத்தை செலுத்த வேண்டும். வரவு குறிகள் போடுகின்ற பொழுது 1, 2, 3, 4 வந்த பிற்பாடு அந்த வகுப்பாயிடைக்குள் இன்னும் ஒரு மீடுரன் வருகின்ற பொழுது அதை நாங்கள் இவ்வாறான ஒரு அடையாளத்தின் மூலமாக காட்டுகின்ற பொழுது இது 5 என்று அது கணிக்கப்படும். இவ்வாறு கணித்து எழுதுகின்ற பொழுது இதுதான் கூட்டமாக்கப்பட்ட, இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அட்டவணையானது கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல் அட்டவணையாக மாற்றம் அடைகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும். இவ்வாறு ஆய்வாளனால் சேகரிக்கப்பட்ட தரவுகளை தனியால் மீடுரன் பரம்பலாகவோ கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பலாகவோ பயன்படுத்தி அதை நாங்கள் பல்வேறுபட்ட வகையாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதிலே முதலாவது திரட்டு மீடுரன் பரம்பல், இரண்டாவது சதவீத மீடுரன் பரம்பல், மூன்றாவது சதவீத திரட்டு மீடுரன் பரம்பல். வடிவாக கேட்க வேணும். ஆய்வாளனால் சேகரிக்கப்பட்ட தரவுகளை மீடுரன் அட்டவணையாக அந்த ஆய்வாளனாலே மாற்றி அமைத்த பிற்பாடு மாற்றி அமைக்கப்பட்ட அந்த மீடுரன் பரம்பல் அட்டவணையை பயன்படுத்தி இவ்வாறான திரட்டு மீடுரன் பரம்பல், இரண்டாவதாக சதவீத மீடுரன் பரம்பல், மூன்றாவதாக சதவீத திரட்டு மீடுரன் ஆகிய 3 முறைகளை அந்த ஆய்வாளனால் பெற்றுக்கொள்ள முடியும். சிறப்பாக திரட்டு மீடுரன் என்று சொல்லுகின்ற பொழுது மாறிகளின் பரம்பல் மட்டுமன்றி மீடுரன் பெறுமதியில் கூடிய அல்லது குறைந்த எண்ணிக்கை யாது என்பதை அறிய திரட்டு மீடுரன் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அந்த ஆய்வாளனால் சேகரிக்கப்படுகின்ற தரவுகளில் அந்த மாறிகளினுடைய பரம்பலில் எந்த மீடுரன் கூடிய பெறுமதியை கொண்டு காணப்படுகிறது, எந்த மீடுரன் குறைந்த பெறுமதியை கொண்டு காணப்படுகிறது என்பதை அறிய திரட்டு மீடுரன் பரம்பல் அட்டவணையானது பயன்படுத்தப்படுகிறது. இதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்று சொன்னால், மீடுரன் பரம்பல் அட்டவணையில் அந்த ஆய்வாளனால் முன்னெடுக்கப்பட்ட அந்த பரம்பல் அட்டவணையில் வகுப்பாயிடைகளின் அடிப்படையில் அந்த ஆய்வாளனால் எந்த வகுப்பாடைகள் தேவை என்பதை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்ட வகுப்பாயிடையின் அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்ட, குறைந்ததிலிருந்து கூடியதாக ஒழுங்கமைக்கப்பட்ட மொத்த மீடுரன்களின் பெறுமதியில் ஒவ்வொரு வகுப்பாயிடைகளும் பெறுகின்ற அந்த ஒவ்வொரு வகுப்பாயிடைகளும் எத்தனை வகுப்பாயிடைகளை அந்த ஆய்வாளன் வகுத்து கொண்டானோ அந்த வகுப்பாயிடைகளுக்குள் அடங்குகின்ற மீடுரன்களுடைய ஒவ்வொரு மீடுரன்களுடைய பெறுமதிகளை கூட்டி அவற்றை கணித்த பிற்பாடு சிறப்பாக இந்த கூட்டி நாங்கள் அதனை பார்க்கின்ற பொழுது அது திரட்டு மீடுரன் எனப்படுகிறது.
சிறப்பாக இந்த அட்டவணை அவதானியங்கள். திரட்டு மீடுரன் என்பது மீடுரனினுடைய திரண்ட தன்மையை விளக்குவதாக காணப்படுகின்றது. சிறப்பாக 19 தொடக்கம் 28 எனப்படுகின்ற வகுப்பாய்டுகளுக்குரிய மீடுரன் 1. இரண்டாவதாக 29 தொடக்கம் 38 என்கின்ற வகுப்பாய்டுகளுக்குள் அடங்கிய மீடுரன் 4. அடுத்ததாக 39 தொடக்கம் 48 வரையிலான வகுப்பாய்டுகளுக்குள் அடங்கிய மீடுரன்கள் 2. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இங்கு நாங்கள் முதலாவது மீடுரன் 1, இரண்டாவது 4, மூன்றாவது 2, நான்காவது 5, அடுத்ததாக 4, 6, 3 என்று அப்படியே செல்லுகின்றது. இந்த ஒவ்வொரு மீடுரனுடைய திரண்டிய தன்மையை எடுத்து காட்டுகின்ற விடயம்தான் திரட்டு மீடுரன். இங்கு முதலாவது 1, 1 4 5, 5 2 7, 7 5 12, 12 4 16, 16 6 22, 22 3 25. மொத்தமாக வகுப்பறையிலே காணப்பட்ட எண்ணிக்கை 25. இங்கு 25 என்பது சமப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த வகையிலே இங்கு மீடுரனை திரட்டி ஒவ்வொரு மீடுரனோடு அடுத்த வகுப்பாய்டையில் காணப்படுகின்ற மீடுரன் சேர்த்து கூட்டி காட்டப்படுகின்ற செயல்பாட்டை விளக்குவதாக திரள் மீடுரன் அல்லது திரட்டு மீடுரன் அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது, பிள்ளைகளே வடிவாக அவதானிக்க வேண்டும், அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது சதவீத மீடுரன். நாங்கள் பார்த்தோம் மீடுரனை பார்த்தோம். மீடுரனுடைய மீடுரன் காணப்படுகிறது. முதலாவது மீடுரன் 1, இரண்டாவது மீடுரன் 4, மூன்றாவது மீடுரன் 2, 5, 4, 6, 3 இப்படியே மீடுரன்கள் செல்லுகின்றது. இந்த மொத்தமாக கிடைக்கப்பெற்ற மீடுரன் 25. எனவே மொத்த மீடுரனினுடைய அளவில் ஒவ்வொரு வகுப்புகளும் பெற்ற மீடுரன் எத்தனை வீதம் என்று கணிப்பிடுகின்ற அந்த அளவீட்டு முறையே சதவீத மீடுரன் எனப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், முதலாவது 19 தொடக்கம் 28 வரையிலான அந்த வகுப்பாய்டைகளுக்குள் அடங்கிய மீடுரன் 1. எனவே மொத்த மீடுரன் 25. 25லே முதலாவது வகுப்பாய்டுகளுக்குரிய மீடுரன் 1. அது 100க்கு எத்தனை என்று பார்க்கிற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் 1/25 தர 100. அதாவது அந்த வகுப்பறையிலே காணப்படுகின்ற எண்ணிக்கை 25. முதலாவது வகுப்புக்குரிய மீடுரன் 1. அது எத்தனை வீதம் என்று பார்க்கிற பொழுது இங்கு ஒரு தடவை, இங்கு 4 தடவை, 4 தர 1 4 என்று வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், இங்கு கிடைக்கப்பெற்ற திரள் மீடுரன் 4. எனவே மொத்தமாக மீடுரன் 25. 25லே 29 தொடக்கம் 38 வரையிலான வகுப்பாய்டைகளுக்குள் கிடைக்கப்பெற்ற மீடுரன் 4. எனவே மொத்த 25 மேல் குறித்த வகுப்பாய்டைகளுக்குரிய மீடுரன் 4. ஆகவே 100 என்று பார்க்கின்ற பொழுது 25 மேல் குறித்த வகுப்பாய்டைகளுக்குரிய மீடுரன் 4. அது எத்தனை வீதம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தடவை, 4 தடவை, 4 16 என்று வருகிறது. இங்கு பாருங்கள் 16. அதாவது இந்த வகுப்பாய்டைகளுக்குரிய மீடுரன் 5. ஆகவே மொத்தமாக மீடுரன் 25. 25 மேல் இந்த வகுப்பாய்டைக்குரிய மீடுரன் 4. ஆகவே வீதத்துக்கு பார்க்கிற பொழுது 16 என்று வருகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் 39 தொடக்கம் 48 வரையிலான வகுப்பாய்டைகளுக்குரிய மீடுரன் 2. எனவே அந்த மொத்தமாக மீடுரன் 25. இந்த வகுப்பாய்டைகளுக்குரிய மீடுரன் 2 எத்தனை வீதம் என்று பார்ப்பதற்கு 25 மேல் 2 தர 100 என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தடவை, 4 தடவை, 4 2 8 என்று வருகிறது. இங்கு பாருங்கள் 8. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம்
49 தொடக்கம் 58 வரையிலான வகுப்பாய்டைக்கு உரிய மீடுரன் 5, மொத்த மீடுரன் 25. எனவே 25 மாணவர்களில் 5 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை சுட்டி நிற்பது 49 தொடக்கம் 58 வரையிலான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அது எத்தனை வீதம் என்று கவனிக்கின்ற பொழுது 5 கீழ் 25 தர 100 என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தடவை 4 தடவை 5 20 என்று வருகின்றது. இங்கே பாருங்கள் 20. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் 59 தொடக்கம் 68 வரையிலான வகுப்பாய்டைகளுக்குள் மாணவர்கள் 4 மாணவர்கள் புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அது மொத்தமாக 25 மாணவர்களில் 4 மாணவர்கள் பெற்ற புள்ளியினுடைய அடிப்படையாக இருப்பது 59 தொடக்கம் 68 வரையிலானவர்களுக்கு பெற்றிருக்கிறார்கள். அது எத்தனை வீதம் என்று பார்ப்பதற்கு இங்கு பாருங்கள் 4 மாணவர்கள் குறித்த புள்ளியை பெற்றிருக்கிறார்கள். 25 மாணவர்களில் 4 மாணவர்கள் அந்த புள்ளியை பெற்றிருக்காகவே 100க்கு எத்தனை என்று பார்க்கிற பொழுது இங்கு அது காட்டப்படுகிறது. 4 மாணவர்கள் 25 மாணவர்களில் அந்த புள்ளியை பெற்றிருக்கிறது. 100க்கு எத்தனை என்று பார்க்கிற பொழுது ஒரு தடவை 4 தடவை 4 16 என்று அது வருகின்றது. இங்கு அது காட்டப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் 69 தொடக்கம் 78 வரையிலான அந்த புள்ளிகளை பெற்ற மாணவர் எண்ணிக்கை 6. மொத்தமாக 25 மாணவர்களில் 6 மாணவர்கள் 69 தொடக்கம் 78 வரையிலான புள்ளியை பெற்றிருக்கிறார்கள். அது எத்தனை வீதம் என்று பார்ப்பதற்கு 6 மாணவர்கள் 25 மாணவர்களில் பெற்ற புள்ளிகள் பார்த்துவிட்டு அது 100க்கு எத்தனை என்று பார்க்கிற பொழுது ஒரு தடவை 4 தடவை 4 24 என்று அமைகிறது. இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த இறுதி புள்ளியை பார்க்கின்றோம் 79 தொடக்கம் 88 வரையிலான அந்த புள்ளிகளை பெற்ற மாணவர் எண்ணிக்கை 3. மொத்த மாணவர் எண்ணிக்கை 25. அந்த குறிப்பிட்ட அந்த வகுப்பாய்டைகளுக்குள் பெற்ற புள்ளிகளை பெற்ற மாணவர் எண்ணிக்கை 3. எத்தனை வீதம் என்று பார்ப்பதற்கு 25 மேல் 3 தர 100 என்று பார்க்கின்ற பொழுது 3 கீழ் 25 தர 100 என்று பார்க்கிற பொழுது 4 முறை ஒரு முறை 3 12 என்று வருகிறது. இங்கு காட்டப்படுகிறது. இவ்வாறு அந்த ஒவ்வொரு வகுப்பாய்டுகளுக்குமான மீடுரனை கணித்து மொத்த மீடுரனில் ஒவ்வொரு வகுப்பினரும் பெற்றுக்கொண்ட மீடுரனுடைய வீதத்தை 100க்கு பார்க்கின்ற அந்த முறைதான் சதவீத மீடுரன் எனப்படுகிறது. பாருங்கள் மீடுரன் பரம்பல் அட்டவணையில் நாங்கள் முதல் பார்த்தோம். மீடுரன் பரம்பல் அட்டவணையில் வகுப்பாய்டைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு வகுப்புகள் எத்தனை வகுப்புகளோ அந்த வகுப்பின் அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த வகுப்புகள் ரீதியாக ஒவ்வொரு வகுப்புகளிலும் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் எத்தனை மொத்த மீடுரனுடைய எண்ணிக்கைகளை ஒவ்வொரு வகுப்பாய்டைகளும் பெறுகின்ற மீடுரன்களின் அளவினை 100 வீதத்தில் கணிப்பிடுவது. மொத்தமாக பெற்றுக்கொண்ட அந்த மீடுரனில் ஒவ்வொரு வகுப்பாய்டுகளும் மொத்தத்தில் பெறுகின்ற வீதத்தை 100 வீதத்தில் கணிப்பிடுவது சதவீத மீடுரன் எனப்படுகிறது. அந்த வகையிலே அவதானியங்கள் இதை வைத்துக்கொண்டு பரீட்சையில் இவ்வாறான கேள்வி கேட்கப்படலாம். சிறப்பாக அட்டவணையில் நீங்கள் மாணவர்கள் அவதானிக்கின்ற அடைவு மட்டத்தை மாணவர்களுடைய பாட அடைவு மட்டத்தை பற்றி கருத்துரைக்குக அப்படியான வினாக்கள் வினவப்படலாம். அந்த வகையிலே சிறப்பாக சொல்லிக் கொண்டு போகலாம். 25 மாணவர்களில் வடிவாக இந்த அட்டவணையை பார்த்து வீதத்தை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது சொல்லப்படுகின்றது. மொத்தமாக 25 மாணவர்கள் காணப்படுகின்றார்கள். 25 மாணவர்களில் 4 மாணவர்கள் சிறப்பாக, அதாவது 4 வீதமானவர்கள்
100 வீதத்தில் 4 வீதமான மாணவர்கள் 19 தொடக்கம் 28 வரையிலான புள்ளிகளுக்குள் காணப்படுகிறார்கள். இது ஒரு வகை. அதே போல 16 வீதமானவர்கள் 100 வீதத்தில் அந்த 25 மாணவர்களும் 100 வீதமாக கருத்தில் கொண்டு பார்க்கின்ற பொழுது 100 வீதத்தில் 16 வீதமான மாணவர்கள் 29 தொடக்கம் 38 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போல 8 வீதமான மாணவர்கள் 100இல் 8 வீதமான மாணவர்கள் 39 தொடக்கம் 48 வரையிலான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் என்று நாங்கள் கண்டுகொள்ளலாம். அதே போல 59 தொடக்கம் 68 புள்ளிகளுக்குள் 16 வீதமான மாணவர்கள் புள்ளியை பெற்றிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. இவ்வாறான அந்த தன்மைகளை அறிவதற்கு இந்த சதவீத மீடுரன் பயன்படுத்தப்படுகிறது. பிள்ளைகள், நாங்கள் இந்த செய்த பிற்பாடு, இந்த வீதத்தை கண்ட பிற்பாடு நாங்கள் கண்ட வீதம் சரி என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னால், அதாவது நாங்கள் சரியான தன்மையிலே இந்த வீதத்தை கணித்திருக்கிறோம் என்பதை அறிவதற்கு ஒரு முறை ஒன்று காணப்படுகிறது. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வீதத்தை, இந்த 4, 16 இந்த அட்டவணையின்படி பெற்றுக்கொண்ட இந்த 4 வீதம், 16 வீதம், 8 வீதம், 20 வீதம், 16 வீதம், 24 வீதம், 12 வீதம், இந்த இவற்றை கூட்டி பார்க்கின்ற பொழுது மொத்த பெறுமதி 100 என்று வர வேண்டும். அவ்வாறு வராவிட்டால் ஒன்று 100க்கு குறையவும் கூடாது, 100க்கு கூடையும் கூடாது. இவ்வாறு கூடினாலோ குறைந்தாலோ நாங்கள் கணிப்பிட்ட அந்த கணிப்பீட்டு முறையானது தவறாக அமையும். எனவே இவ்வாறான வினாக்கள் பரீட்சையிலே வருகின்ற பொழுது நீங்கள் இந்த முறைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் கூட்டிய முறை சரி என்பதை கவனிப்பதற்காக வேண்டி முழுதையும் கூட்ட வேணும். எம்மால் கணிக்கப்பட்ட, ஒவ்வொரு மாணவனால் கணிக்கப்பட்ட சதவீத மீடுரனை மொத்தத்தில் கூட்டி பார்க்கின்ற பொழுது 100 என்கின்ற புள்ளிகள் வர வேண்டும். அவர் வராவிட்டால் மாணவர்கள் செய்த அந்த கணித முறை பிழையாக கருதப்படும். சில வேளைகளில் விதிவிலக்காக சில வேளைகளில் சில மாற்றங்கள் வரலாம். ஏனென்று சொன்னால் இவ்வாறு முழுமையான பெறுமதியில் வராது. அந்த தசமதானத்தில் சில வேளைகளில் வருகின்ற பொழுது அந்த கூட்டுத்தொகையானது சில வேளைகளில் 101, 99 என்று கூட வரலாம். அவ்வாறு வருகின்ற பொழுது பெரும்பாலும் வராது. பரீட்சையில் வரக்கூடியவாறு அவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். சில வேளைகளில் அவ்வாறு வருகின்ற பொழுது மாணவர்கள் பதட்டப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் சில வேளைகளில் அந்த தசமதானத்தில் நாங்கள் செய்கின்ற பொழுது இவ்வாறான சில மாற்றங்கள் வரலாம். இருந்தாலும் அதை நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் செய்தது பிழையோ என்று நீங்கள் பயப்படக்கூடாது. எனவே இவற்றை கருத்தில் கொண்டு நாங்கள் சதவீத மீறனை காண பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்கள் நாங்கள் பார்க்க இருப்பது சதவீத திரள் மீடுரன். அந்த புள்ளி விவரவியலிலே முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது சதவீத திரள் மீடுரன். அதாவது மீடுரன் பரம்பல் அட்டவணையில் அந்த ஆய்வாளனால் சேகரிக்கப்பட்ட தரவு தொகுதியில் அந்த ஆய்வாளன் தரவுகளை தனியால் மீடுரன் பரம்பல் அட்டவணையில் நோக்காது கூட்டமாக்கப்பட்ட தன்மையில் நோக்கி அந்த அட்டவணை தயாரித்து கொண்டிருக்கையில் ஒவ்வொரு வகுப்பாய்களுக்குமான ஒவ்வொரு வகுப்பாய்கள் நாங்கள் பார்த்தோம். அப்பொழுது 18 தொடக்கம் 28, 19 தொடக்கம் 28, 29 தொடக்கம் 30 இப்படியே நாங்கள் பார்த்தோம். அதே போல சில தரவின் அடிப்படையில் வகுப்பாய்கள் மாற்றம் அடையலாம். அவ்வாறு மாறுகின்ற பொழுது ஒவ்வொரு வகுப்பாய்களுக்குமான திரள் மீடுரனின் பெறுமதியினை முதல் பார்த்தோம். நாங்கள் மீடுரன் பார்த்தோம், பிற்பாடு திரட்டு மீடுரன் பார்த்தோம், பிறகு நாங்கள் சதவீத மீடுரன் பார்த்தோம், திரட்டு மீடுரன் பார்த்தோம். அப்போ நாங்கள் மீடுரனுக்கு நாங்கள் சதவீதம் பார்ப்பது போல திரட்டு மீடுரனுக்கு திரட்டி பார்த்த திரட்டு மீடுரனுக்கு நாங்கள் வீதத்தை கணிக்கின்ற முறைக்கு பெயர்தான் சதவீத திரள் மீடுரன் என்று சொல்லப்படுகிறது. சிறப்பாக இந்த அட்டவணையை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது முதல் நாங்கள் பார்த்தோம், விசேடமாக இந்த அட்டவணையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கு திரள் மீடுரன் காட்டப்படுகிறது. இந்த முதலாவது வகுப்பாய்டைக்குரிய திரள் மீடுரன் 1,
இரண்டாவது வகுப்பாயிடைக்குரிய திரள் மிடுறன் 5, மூன்றாவது வகுப்பாயிடைக்குரிய திரள் மிடுறன் 12. அதாவது 1 1 4 5, 5 2 7, 7 5 12. இவ்வாறு நாங்கள் அந்த திரட்டி பார்த்த வேளையிலே நாங்கள் கணித்தது திரள் மிடுறன். இந்த மிடுறனுக்கு நாங்கள் சதவீதத்தை கண்டது போல திரள் மிடுறனுக்கு நாங்கள் சதவீதத்தை காணுகின்ற அந்த முறையினை சதவீத திரள் மிடுறன் என்று சொல்லப்படுகிறது. சிறப்பாக இந்த அட்டவணையை நாங்கள் இவ்வாறு நாங்கள் நோக்கலாம். சிறப்பாக இங்கு பாருங்கள், முதலாவதாக நாங்கள் அட்டவணையை பார்த்தோம். அந்த அட்டவணையிலே முதலாவது வகுப்பாயிடைக்கு வந்த திரள் மிடுறன் 1. அப்ப மொத்த திரள் மிடுறன் 25 திரள் மிடுறனில் முதலாவது வகுப்பாயிடைக்குரிய திரள் மிடுறன் 1. அது எத்தனை வீதம் என்று பார்க்கிற பொழுது இங்க பார்க்கணும். திரள் மிடுறன் 1 மொத்த மிடுறன் 25, அது 100க்கு என்று பார்க்கிற பொழுது 25இல் ஒரு முறை 4 முறை 4 இங்கு 4 வருகிறது. இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் திரள் மிடுறன் மொத்தமாக திரள் மிடுறன் 25 திரள் மிடுறனில் குறித்த வகுப்பாயிடைக்குரிய திரள் மிடுறன் 5. எனவே 100க்கு எத்தனை என்று பார்க்கிற பொழுது இங்கு ஒரு முறை 4 முறை 5 20. அதே போல மூன்றாவது வகுப்பாயிடைக்குரிய திரள் மிடுறன் 7, மொத்த திரள் மிடுறன் 25. எனவே 100 வீதத்துக்கு பார்க்கின்ற பொழுது ஒரு தடவை 4 தடவை 4 28. அதே போல நான்காவது வகுப்பாயிடைக்குரிய திரள் மிடுறன் 12, மொத்த திரள் மிடுறன் 25. எனவே 100க்கு எத்தனை என்று பார்க்கிற பொழுது ஒரு முறை 4 முறை 12 48 இங்கு வந்து விட்டது. அதே போல அடுத்த வகுப்பாயிடை 5வது வகுப்பாயிடை மொத்த வகுப்பாயிடைக்குரிய திரள் மிடுறன் 16, மொத்த திரள் மிடுறன் 25. எனவே 100க்கு என்று பார்க்கிற பொழுது 4 முறை ஒரு முறை 16 64. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் 6வது வகுப்பாயிடைக்குரிய திரள் மிடுறன் 22, மொத்த திரள் மிடுறன் 25. எனவே 100க்கு என்று பார்க்கிற பொழுது 4 முறை ஒரு முறை 22 88. அடுத்ததாக மொத்த திரள் மிடுறன் 25, அதே போல குறித்த வகுப்பாயிடைக்குரிய திரள் மிடுறனும் 25. எனவே 100க்கு பார்க்கிற பொழுது 100 என்று வருகிறது. வடிய கவனிக்க வேண்டும் பிள்ளைகள். அதாவது சதவீத மிடுறனை பொறுத்த மட்டில் அங்கு கணிக்கப்பட்ட கணிப்பீடுகள் யாவற்றையும் கூட்டி சதவீத திரள் மிடுறனுடைய வகுப்புகளும் பெற்ற வகுப்பாயிடைகளும் பெற்ற மிடுறனை சதவீத மிடுறனை கூட்டி பார்க்கிற பொழுது அது 100 வீதமாக அமைய வேண்டும். ஆனால் திரள் மிடுறனை பொறுத்த மட்டில் திரள் மிடுறனை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு திரள் மிடுறன்களும் அதிகரித்து இறுதியாக 100 என்று வர வேண்டும். அவ்வாறு வராவிட்டால் பிள்ளைகளே நாங்கள் செய்த அந்த கணிப்பீடானது அந்த கணித முறையானது தவறு என்று அமைந்திருக்கும். வடிவாக கவனிக்க வேண்டும் பிள்ளைகள். இதை வைத்துக்கொண்டு எவ்வாறான கேள்விகள் கேட்கப்படலாம் என்று சொன்னால், அட்டவணையில் இனங்காணக்கூடிய சதவீத திரள் மிடுறனின் மூலமாக அறியக்கூடிய போக்குகளை விவரிக்குக என்று பார்க்கிற பொழுது, அதாவது சொல்லிக்கொண்டு போகலாம். அதாவது மொத்தமாக 64 வீதத்திற்கும் குறைவான புள்ளியை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 16. அதே போல 88 வீதத்திற்கும் குறைவான புள்ளியை பெற்ற மாணவர்கள் 22. அதாவது மொத்தமாக 100 வீதத்தில் கணிக்கின்ற பொழுது 88 வீதத்துக்கும் குறைவான புள்ளியை பெற்ற மாணவர் எண்ணிக்கை 22 என்று அமையும். அதே போல 64 வீதத்துக்கும் குறைவான புள்ளியை பெற்ற மாணவர் எண்ணிக்கை 16 என்று வரும்.
அதே போல தரப்பட்ட அட்டவணையை அவதானிக்கின்ற பொழுது 48 வீதத்திற்கும் குறைவான புள்ளியை பெற்ற மாணவர் எண்ணிக்கை 12 என்று அமைந்திருக்கும். அதே போல 28 வீதத்துக்கும் குறைவான புள்ளியை பெற்ற மாணவர் எண்ணிக்கை 7 என்று அமைந்திருக்கும். இவ்வாறு நோக்குவதற்காக வேண்டி இந்த சதவீத திரள் மீடுரன் அட்டவணையானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு 2020 நடைபெற்ற பரீட்சையிலே அந்த இதை வைத்துக்கொண்டு படமாக அமைப்பதற்கு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. எனவே கடந்த காலங்களிலே இவ்வாறான வினாக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறபடியினால் பிள்ளைகளை தயவு செய்து இவற்றை நாங்கள் கவனமாக பார்ப்பது அவசியமானது. சதவீத திரள் மீடுரன் அட்டவணையை பயன்படுத்தி சில வினாக்கள் வினவப்படலாம். உதாரணமாக, சதவீத திரள் மீடுரன் அட்டவணையை கொண்டு மாணவர்களின் அடைவு மட்டத்தை பற்றி நீ யாது கருதுகிறீர் என்கின்ற தன்மையிலே வினாக்கள் வினவப்படுகின்ற பொழுது அந்த வினாக்களுக்கு விடைகள் பின்வருமாறு அமைந்திருக்க வேண்டும். உதாரணமாக இங்கு பாருங்கள், இங்கு அதாவது 25 மாணவர்கள் காணப்படுகின்ற நேரத்திலே அதிலே திரள் மீடுரனாக 1 வீதம் காணப்படுகிறது. அது 100க்கு 4 என்று வருகிறது. அதாவது இந்த மொத்தமான 100 வீதத்திலே 4 வீதமான மாணவர்கள் முதலாவது வகுப்பாய்களுக்குரிய அதாவது குறைவான புள்ளியை பெற்றிருக்கிறார்கள் என்ற தன்மையிலே அது காணப்படுகிறது. அதே போல 20 வீதமான மாணவர்கள், அந்த 20 வீதமான மாணவர்கள் அடுத்ததான புள்ளியை பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு வீதத்தையும் திரள் மீடுரனின் கவனத்தில் கொண்டு 100ல் இத்தனை வீதமான மாணவர்கள் இவ்வாறான புள்ளியை பெற்றிருக்கிறார்கள் என்ற தன்மையிலே இந்த அட்டவணையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிறப்பாக இங்கு பாருங்கள், அதாவது 100லே 100க்கு 88 வீதமான மாணவர்கள், இந்த புள்ளியை பெற்ற மாணவர் எண்ணிக்கை 22 என்ற தன்மையிலே அந்த விடைகள் அமைந்திருக்க வேண்டும். அதே போல 100க்கு 64 வீதமான புள்ளியை பெற்ற மாணவர் எண்ணிக்கை 16. 25 வீதத்திலே 25 மாணவர்களிலே 16 என்கிற திரள் மீடுரனானது 66 என்று வருகின்ற பொழுது 100க்கு 64 வீதமான மாணவர்கள் அந்த 64 வீதத்துக்கும் குறைவான புள்ளியை பெற்ற மாணவர் எண்ணிக்கை 16 என்ற தன்மையிலே, அதாவது இது வீதத்தை காட்டுகிறது, இது பெற்ற எண்ணிக்கையை காட்டுகிறது. இதை கவனத்தில் கொண்டு இவ்வாறான வினாக்கள் வினவப்படுகின்ற பொழுது தங்களை அதற்குரியவாறு ஆயத்தப்படுத்துவது மிக மிக அவசியமானது. அதே போல மாணவர்களே, இவைகளை விட மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் அந்த மீடுரன் பரம்பல் அட்டவணையை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது சிறப்பாக, உதாரணத்துக்கு ஒரு அட்டவணையிலே பல எண்கள் தரப்படும். சிறப்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே முதல் நாங்கள் பார்த்தோம், இந்த அட்டவணையிலே நாங்கள் தரப்பட்ட விடயத்திலே தனியால் மீடுரன் பரம்பல் அட்டவணை, தனியால் மீடுரன் பரம்பல் அட்டவணையை நாங்கள் பார்த்தோம். இங்கே பாருங்கள் மாணவர்களே, சிறப்பாக இந்த அட்டவணையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கு இப்படியான தரவுகள் தரப்படுகின்றது. இந்த தரவை பயன்படுத்தி நாங்கள் அட்டவணையை தயாரிக்கிற பொழுது, வரவுக்குறியை தயாரிக்கின்ற பொழுது, அந்த அட்டவணையை நாங்கள் வரவுக்குறி போட்டு முதல் நாங்கள் அதற்குரிய வகுப்பாடியை நாங்கள் தெரிவு செய்கின்றோம். ஒவ்வொரு வகுப்பாடுகளுக்குமான வரவுக்குறிகளை நாங்கள் இடுகின்ற பொழுது சில மாணவர்கள் இவ்வாறான அடையாளங்களை இடாது அந்த குறித்த வகுப்பாய்டைகளுக்கு உரிய அந்த எண்ணிக்கையை எண்ணி எண்ணி போடுவார்கள். உதாரணத்துக்கு முதலாவது வகுப்பாய்டை 19 தொடக்கம் 28 என்று வரும் என்று சொன்னால், சில மாணவர்கள் செய்வார்கள் சொன்னால் இந்த தரவுக்கு எண்ணுவார்கள் 19 28 இங்கே காணப்படுதா என்று எண்ணுவார்கள். அது சில வேளைகளில் பெருந்தொகையான தரவுகள் வருகின்ற பொழுது அந்த தரவுகளை மாற்றி அமைத்து குழப்பத்தில் ஆழ்த்திவிட முடியும். அப்பொழுது மாணவர்கள் சரியான முறையிலே நாங்கள் அந்த அட்டவணையை தயாரிக்க முற்படுகின்ற பொழுது செய்ய வேண்டிய விடயம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு முதலாவது நாங்கள் பார்த்தோம் 19 தொடக்கம் 28 என்பது முதலாவது வகுப்பாய்டை. இரண்டாவது வகுப்பாய்டை பார்த்தோம் 29 தொடக்கம் 38. மூன்றாவது நாங்கள் பார்த்தோம் 39 தொடக்கம் 48. இப்படியே வருகிறது. இங்கு பாருங்கள், முதலாவது 19.
இந்த நாங்கள் போட்ட இந்த அட்டவணையிலே முதலாவது 19 இங்கு வருகிறது. அப்போ 1 1 அது சமனாக வருகிறது. இரண்டாவது பார்க்கிறோம் 29 அது இந்த வகுப்பாய்டைக்குள் வருகிறது. 1 3 2 அப்போ 2 புள்ளிகள் இங்கு வெட்டப்பட்டிருக்கிறது. மூன்றாவது 33 அப்போ இங்கு 33ங்கிறது 39 தொடக்கம் 48க்குள் வரமாட்டாது, மாறாக 29 தொடக்கம் 38 வரும். அப்போ இங்கு நாங்கள் வரவுக்குறியை போட்ட வேணும். இங்கு பாருங்கள் 3 வரவுக்குறிகள் வெட்டப்பட்டிருக்கிறது, இங்கு 3 வரவுக்குறிகள் பதியப்பட்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்த்தோம் இங்கு 36 காணப்படுகிறது. இங்கு 36 இதற்குள் வர வேண்டும். இங்கு பாருங்கள் 1 2 3 4 தரவுகள் வெட்டப்பட்டிருக்கிறது, இங்கு 4 வரவுக்குறிகள் போடப்பட்டிருக்கிறது. பிறகு நாங்கள் பார்த்தோம் 37 என்கிறது இங்கு வர வேண்டும். எனவே நாங்கள் இங்கு பாருங்கள் 1 2 3 4 5 தரவுகள் வெட்டப்பட்டிருக்கிறது, இங்கு 5 வரவுக்குறிகள் இங்கு வரையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நாங்கள் இடுகின்ற பொழுது, இவ்வாறு வரவுக்குறியை நாங்கள் இடுகின்ற பொழுது நமக்கு சந்தேகம் வராது. நாங்கள் செய்கின்ற இந்த கணித முறையானது சரியான முறையில் செல்வதாக அது அமைந்திருக்கும். சில வேளைகளில் நாங்கள் இந்த தன்மையிலே போகாமல் இந்த எண்களை பார்த்து, உதாரணத்துக்கு 39 48 என்று சில என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 1 2 2 1 2 இவ்வாறு பார்த்து வருகிற பொழுது இங்கு 2 வரவுக்குறியை இடுவார்கள், இங்கு வெட்ட மாட்டார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் சில வேளைகளில் மறந்து 45 வெட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா, 40 இலக்கம் வெட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற குழப்பத்தை நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிக்கல் ஒன்று வரும். பரீட்சை அந்த நேரத்திலே மாணவர்கள் டென்ஷனை பெற்றுக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே இப்படியான முறைகளை நாங்கள் கை கொள்ளுகிற பொழுது நமக்கு ஒரு சிக்கல் ஒன்றும் வராது. அதன் மூலமாக நாங்கள் செய்கின்ற இந்த கணித முறையானது சரியான பாதையிலே செல்வதாக அது அமைந்திருக்கும். எனவே மாணவர்கள் இவற்றை நாங்கள் கவனத்தில் கொள்வது மிக மிக அவசியமானது. அதே போல மாணவர்களே இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். வகுப்பாய்களை நாங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது சில வேளைகளில் உதாரணமாக 0 தொடக்கம் 10 என்கின்ற ஒரு வகுப்பாய்டை கொண்டு வரலாம். அதே போல 10 தொடக்கம் 20 என்கின்ற வகுப்பாய்டை கொண்டு வரலாம். அதே போல 20 தொடக்கம் 30 என்கின்ற வகுப்பாய்டை வரலாம். வருகின்ற வேளையிலே இலக்கங்கள் சில வேளைகளில் 10 19 20 25 30 என்று தரவுகள் வருகின்ற பொழுது இந்த 10ஐ நாங்கள் எங்கே இடுவது, இந்த வகுப்பாய்டைக்குள் இடுவதா இந்த வகுப்பாய்டைக்கு இடுவதா என்கிற சிக்கல்கள் மாணவர்களுக்கு எழும், என் சந்தேகம் மாணவர்களுக்கு எழும். இங்கு 10 என்கிற தரவு தரப்பட்டிருக்கிறது, நாங்கள் வகுப்பாய்டையை நாங்கள் 0 இருந்து 10 என்று போட்டிருக்கின்றோம், 10 தொடக்கம் 20 என்று போட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த 10 என்கின்ற இந்த தரவானது எந்த வகுப்புக்குள் வரும் என்கிற குழப்பமானதை மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே கவனமாக அவதானிக்க வேண்டும். இந்த 0 தொடக்கம் 10 என்பது 0 10 என்பது அல்ல, மாறாக 0 தொடக்கம் 9.99 என்கிற தன்மையை இந்த வகுப்பாய்டை கொண்டிருக்கும். அதே போல இந்த வகுப்பாய்டையானது 10 தொடக்கம் 19.99 வரையிலான அந்த பெறுமதியை இந்த வகுப்பாய்டையானது கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே இந்த 10 என்கிற இந்த தரவு வருகிற பொழுது இந்த 10 என்கிற இந்த தரவானது இதற்குள் வராது, மாறாக இதற்குள் தான் அது வந்து சேரும். அதே போல இங்கு 20 என்கிற இந்த வகுப்பாய்டையானது இங்கும் 20 காணப்படுகிறது, இங்கும் 20 காணப்படுகிறது. இந்த நேரத்திலே இந்த 20 என்கிறது இந்த வகுப்பாய்டைக்குள் தான் சேருமே ஒழிய இந்த வகுப்பாய்டைக்குள் அது சேராது. ஏனென்று சொன்னால் இந்த வகுப்பாய்டையானது 10 தொடக்கம் 19.99 வரையிலான வகுப்பாய்டைகளை கொண்டு காணப்படும். இந்த வகுப்பாய்டையானது 20 தொடக்கம் 29.9 என்கிற வகுப்பாய்டைகளுக்குள் அது அடங்கி இருக்கும். இந்த நேரத்திலே சில மாணவர்கள் இவற்றை கவனத்தில் கொள்வது மிக மிக அவசியமானது, குழம்பக்கூடாது.
அது மட்டுமல்ல, பரீட்சையில் இவ்வாறான கேள்விகள் வருகின்ற பொழுது நீங்கள் ஒன்றை மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இங்கு நீங்கள் கீழ் என்கிற வார்த்தையை எழுதி கொள்ள வேண்டும். அவ்வாறு இடுகின்ற பொழுது இது சைவ தொடக்கம் 10 அல்ல 10க்கு கீழ் என்கின்ற தன்மையை கொண்டிருக்கும். சில வேளைகளில் பரீட்சையில் இது கூட எதிர்பார்க்கப்படலாம். அதே போல இது 10 தொடக்கம் 20 என்கிறது 20 வரை அல்ல, மாறாக இது 10 தொடக்கம் 20க்கு கீழ் என்கிற தன்மையை அது என்ற அர்த்தத்தை அது குறிக்கிறது. எனவே இதை நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த அட்டவணையை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தரவுகளை நாங்கள் கவனிக்கின்ற வேளையிலே தரவை நாங்கள் பெறுகின்ற நேரத்திலே மிக முக்கியமானது இவ்வாறான வரவுக்குறிகளை இந்த வரவுக்குறியை நாங்கள் இடுகின்ற பொழுது இங்கு தரவை நாங்கள் வெட்டி செல்கிற பொழுது நமக்கு ஒரு உறுதித்தன்மை ஒன்று ஏற்படும். இங்கு நாங்கள் வெட்டப்பட்ட தரவினுடைய எண்ணிக்கை இத்தனை, பதிவு செய்த வரவுக்குறி இத்தனை என்று நாங்கள் போடுகின்ற பொழுது நமக்கு சந்தேகங்கள் வராது. மாணவர்களே, எனவே இவ்வாறான விடயங்களை உங்கள் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். சிறப்பாக கடந்த காலங்களிலே இந்த வகுப்பாய்டைகளை பற்றிய கேள்விகள் வருகின்ற பொழுது இத்தனை தொடக்கம் இத்தனைக்குள் அடங்க வேண்டும், அப்படியான ஒரு சாரம்சத்தையும் அந்த பரீட்சையிலே உள்வாங்கிக் கொள்ளுகிறார்கள். எனவே மாணவர்களே, நான் சொல்லப்பட்ட இந்த விடயத்தை மனதில் இருத்தி கொண்டும் பரீட்சையிலே எந்த தன்மையிலே இப்படியான மீடுரன் பரம்பல் அட்டவணையானது கேள்வி கேட்கப்படுகிறது, அதில் என்ன குறிப்புகள் அதிலே இடப்படுகிறது, எந்த தன்மையிலே வகுப்பாய்டைகள் கேட்கப்படுகிறது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். சிறப்பாக சில வேளைகளில் அவர்கள் இந்த வகுப்புகள் அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நான் சொன்னது போல முதலாவது வீச்சினை காண வேண்டும். அதற்கு பிற்பாடு எத்தனை வகுப்புகளை அவர்கள் கேட்கிறார்களோ அந்த வகுப்பினுடைய கேட்கிற வகுப்பால் பிரிக்கின்ற பொழுது வகுப்பினுடைய இடைவெளிகள் வந்து சேரும். அது மட்டுமல்ல, அவ்வாறான வினாக்கள் கேட்கப்படாமல் இந்த அமைப்புக்குள் இத்தனை தொடக்கம் இத்தனை வரைக்குள் வகுப்பாய்டை அமைத்து கொள்ளுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அதற்குரியவாறு நீங்கள் முதலாவது புள்ளியில் இருந்து இறுதி புள்ளி வரை நீங்கள் கவனத்திலே எடுத்து ஒன்றோடு ஒன்று கூட்டி இந்த அட்டவணையை நாங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும். தயாரித்து கொள்ளுகிற பொழுது மாணவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், இப்படியான தன்மையிலே நீங்கள் அந்த தரவுகளை எண்ணி போடுவதை விடுத்து தரவுகளை நீங்கள் வெட்டி அந்த வெட்டுகின்ற தரவு எந்த வகுப்புக்குள் வரும் என்று நீங்கள் வரவுக்குறிகளை இட்டு 5 வரவுக்குறிகளை இட்ட பிற்பாடு எண்ணி பார்க்க வேண்டும். இங்கு 5 வரவுக்குறிகள் போடப்பட்டிருக்கிறது, இங்கு 5 தரவுகள் வெட்டப்பட்டிருக்கிறது. பிறகு திரும்பவும் 5 தரவுகளை வெட்டி பிற்பாடு 10 தரவை எண்ணி பாருங்கள். இங்கு 10 வரவுக்குறிகள் போடப்பட்டிருக்கிறது, இங்கு 10 தரவுகள் வெட்டப்பட்டிருக்கிறதா என்று நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் எண்ணிக்கொள்ளாமல் தொடர்ந்து வெட்டி கொண்டு போடுகிற பொழுது பெருந்தொகையான எண்கள் வந்த ஏற்பாடு நாங்கள் வெட்டிய தரவுகளும் பதிவு செய்த வரவுக்குறியும் சரியா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் குழப்பங்கள் வந்துவிடும். என இவற்றை கருத்தில் கொண்டு இனி வரப்போகிற பரீட்சையிலே உங்களுடைய அந்த நிதானத்தை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்தும் இந்த கல்வி நிகழ்ச்சியானது இத்தோடு நாங்கள் இன்றைய இந்த புள்ளியுற விடயத்தை நாங்கள் இத்தோடு நிறுத்தி கொண்டு இதுவரை கற்றறிந்த விடயங்களிலே மேலதிக விளக்கங்களை உங்களுடைய பாடசாலை புவியியல் ஆசிரியர் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டு நிற்கின்றோம். இத்தோடு இன்றைய இந்த நிகழ்வுகள் முடிவடைகிறது. தொடர்ந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.